Hey guys, welcome back. நேத்து இந்தியால வந்து Asusல இருந்து ROG Phone 3 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு flagship gaming smartphone. So flagship phone னா price கூட வந்து flagship levelல தான் இருக்கும். So இந்த smartphone வந்து ரெண்டு வேரியன்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பேஸ் வேரியன்ட் 8 + 128GB இது வந்து 50,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹை எண்ட் வேரியன்ட் வந்து 12 + 256GB. ஸோ அந்த மாடல் வந்து 58,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ROG சீரிஸ் வந்து ROG 1ன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வேறு லெவல் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது. பட் ப்ரைஸிங் வந்து ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 70,000க்கு ப்ரைஸ் பண்ணாங்க. அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகலை. பட் அதுக்கு சக்ஸஸராக ROG Phone 2 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 37-38 அந்த பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து வேறு லெவலாக இருந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பயங்கரமான டிமாண்டு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ROG Phone 1 போய் பார்த்தோம்னா லெஸ் தென் 25,000 எல்லாமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குன்னா ROG Phone 1 வந்து உங்களுக்கு லெஸ் தென் 20,000 கிடச்சிதுன்னா ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன். சரி, இப்போ ஏன்டா பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், இந்த ஃபோனுக்கு வாடா அப்படின்னு கேட்பீங்க. பழைய ஃபோன் கதையெல்லாமே வந்து மூட்டை கட்டிட்டு இந்த ஃபோனுக்கு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல் அந்த டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைனில் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் 6ஓட ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம். ஸோ பில்ட் வைஸ் பார்த்தோன்னா வேறு லெவல் ஃபீல் இருக்கும். ஒரு ப்ரீமியமான ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீல் தான் இருக்கும். இது ஒரு ப்ரீமியம் ஃபோன் தான். ஸோ பில்ட் வைஸ் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஜாப் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட திக்னஸ் வந்து 9.9 mm இருக்குது. பை தி சேம் டைம் வெயிட்டும் வந்து 240 கிராம் இருக்குது. அந்த 10 கிராம் என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரில. அதையும் சேர்த்து கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கரெக்டாக 1/4 கிலோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நம்ம ROG Phone 4ல் வந்து கரெக்டாக அந்த 250 கிராம்ஸ் கொடுத்துருவாங்க போல். ஸோ இது வந்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ப்ளஸ் வந்து இதில் பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் நிறைய ஆப்டிமைசேஷன், இவங்க உள்ளே வந்து எக்கச்சக்கமான வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து அந்த ஃபோனோட வெயிட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஃபோனோட பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா RGB லைட் பேனல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஃபோனுக்கு வந்து உங்களுக்கு கேமிங் ஏர் ட்ரிகர்ஸ் கூட இருக்குது. அண்ட் சார் வேல்யூன்னு எடுத்துகிட்டோம்னா ஹெட் சார் வேல்யூ வந்து 0.736 W/kg கொடுத்துருக்காங்க. பாடி சார் வேல்யூ வந்து 1.497 W/kg. ஸோ நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 1.5 W/kg. ஸோ பாடி சார் வேல்யூ தான் வந்து கொஞ்சம் இடிக்குது. அடுத்து வந்து நம்ம டிஸ்பிளேக்கு வந்தோம்னா டிஸ்பிளேல ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்காங்க. வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து உங்களுக்கு 6.59 சூப்பர் AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. இது வந்து 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே கொஞ்சம் லென்த்தான சைடில் தான் இருக்கும். பட் ஃபோனோட அந்த ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ எடுத்துகிட்டோம்னா 80% தான் இருக்குது. எதனால் அப்படின்னா ஃபோனோட டாப் அண்ட் பாட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெசல் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பெசல் எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய சைடில் இருக்கும். கேம் விளையாடும் போது உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஸோ டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துகிட்டோம்னா 399 ppi இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓரளவு டிஸ்பிளே நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இந்த டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு 144 Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பீக்கில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் டச் சாம்பிளிங் ரேட்னு எடுத்துகிட்டோம்னா 270 Hz இருக்குது. அதோட லேட்டன்சி வந்து 25 millisecond தான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கேம் விளையாடும் போது ஃபோன் அந்த டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். கேம் விளையாடும் போதுன்னு இல்லை, நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ணும்போதே வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் ஃபோனு. ஸோ உங்களுக்கு வந்து ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மாசாக இருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துகிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Android 10 பேஸ்டு ROG UIயில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து நியர் ஸ்டாக் Android இருக்க ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இவங்க வந்து கேமிங்காக நிறைய ஆப்டிமைசேஷன், அந்த கேம் மோடு அது இதுன்னு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸர்னு எடுத்தோம்னா இதில் வந்து Snapdragon 865+ கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியிலே வந்து இதான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் வித் 865+. 865+னா 865க்கு ஒரு சக்ஸஸர். இது வந்து கிளாக் ஸ்பீட் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து மோடம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க 8 கோருமே வந்து உங்களுக்கு Cryo 585 பேஸ்டு கோரு. இதில் ஃபஸ்ட்டு கோர் வந்து இந்த ப்ரைம் கோர் உங்களுக்கு வந்து 3.1 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு 3 கோர் வந்து 2.4 GHzக்கு கிளாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்க 4 பவர் எஃபிஷியன்ட் கோர் வந்து உங்களுக்கு 1.8 GHzக்கு கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபோனை இன்டென்ஸாக யூஸ் பண்ணும்போது அந்த பவர்ஃபுல் கோர்ஸ் அதோட வேலை சூப்பராக ஹேண்டில் பண்ணும். அண்ட் நார்மல் பேசிக் டாஸ்க்லாம் பண்ணும்போது இந்த பவர் எஃபிஷியன்ட் கோர் அதோட டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து Adreno 650க்கான GPU கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான கேம் வந்து த்ரோ பண்ணால் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக மெயின்டைன் பண்ணும். உங்களுக்கு லேக் ஹிக்கப்ஸ் இந்த மாதிரி எந்த இஷ்யூமே இருக்காது. இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாப் கிளாஸ் GPUன்னு பார்த்தோன்னா Adreno 650 சொல்லலாம். ஸ்டோரேஜ் வேரியன்ட் எடுத்துகிட்டோம்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ரெண்டு வேரியன்ட் 8 + 128 அண்ட் 12 + 256GB மாடல்.
இதில் வந்து உங்களுக்கு UFS 3.1 சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆப் லோடிங் டைம் எல்லாமே வந்து பிளேசிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு டேட்டா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் எல்லாமே வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ரேம் டைப் எடுத்துகிட்டோன்னா LPDDR5 ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம கேமரான்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேக் சைடில் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. அதில் மெயின் கேமரா வந்து Sony IMX686 சென்சார், போக்கோ X2ல பார்த்தா அதே மெயின் சென்சார் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால 64 மெகா பிக்சல் சென்சார்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அவுட்புட்டும் வந்து 64 மெகா பிக்சல்லையும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஆட்டோ மோடில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா 16 மெகா பிக்சலில் ஃபோட்டோ எடுக்கும். இதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்கல. அண்ட் ஆப்பச்சர் எடுத்துகிட்டா f1.8 ஆப்பச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரி கேமரான்னு எடுத்துகிட்டோன்னா உங்களுக்கு வந்து 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா. அண்ட் இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தோன்னா 125 டிகிரிஸ் இருக்குது. ஸோ உங்களால் ரொம்ப ஒரு வைடான ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கலாம். அண்ட் 5 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பேருக்கு ஒரு டெப்த்து கொடுக்காம விட்டாங்க. அடுத்து ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு எடுத்துனா 24 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா. வீடியோ கேப்பபிலிட்டின்னு எடுத்துகிட்டா உங்களால் 8K 30 FPSல ஷூட் பண்ணலாம். பட் 8Kல நீங்கள் வீடியோ எடுத்திங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுற டிவைஸ் வேணும். ஸோ நீங்கள் வந்து 4Kக்கு அதை கண்டிப்பாக டவுன் ஸ்கேல் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்து வந்து 4K 60 FPS 4K 30 FPSல ஷூட் பண்ணலாம். சூப்பர் ஸ்டடி மோடும் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அதை வந்து Asusல வந்து ஹைப்பர் ஸ்டடி மோட்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் 1080p 30 FPSல ஷூட் பண்ணலாம். அண்ட் உங்களால் வந்து 4Kல ஸ்லோ மோஷன் கூட ஷூட் பண்ண முடியும். 480p வரைக்கும் உங்களால் ஸ்லோ மோஷன் ஷூட் பண்ண முடியும். என்னதான் வந்து இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் கேமராலேயே வந்து ஒரு சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம மல்டிமீடியான்னு எடுத்துகிட்டா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 2 ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்பீக்கரில் ஆம்பிளிஃபயர் சப்போர்ட்டும் இருக்குது, DTS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. நீங்கள் வந்து Type-C to 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் அந்த கனெக்டர் வந்து பாக்ஸ் பண்டில் பண்ணி தராங்க. அது வழியா நீங்க ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டிமீடியா வைஸ் நம்ம எடுத்துட்டோம்னா கூட ஒரு சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அண்ட் USB போர்ட்னு எடுத்துட்டோம்னா இவங்க வந்து பாட்டமில் ஒரு Type-Cக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க, சைட்லையும் ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. சைடில் எதுக்கிட்டா இந்த சார்ஜிங் போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கேம் விளையாடும் போது சார்ஜ் இல்லை அப்படின்னா சைடில் வந்து அந்த Type-C கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சார்ஜ் போட்டே கூட கேம் விளையாடலாம். ஸோ இதுக்காக வந்து உங்களுக்கு சைட்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து நீங்கள் அந்த Type-C to 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்ட் பண்ணி கூட ஸோ அப்படி கூட நீங்கள் வந்து கேம் விளையாடலாம். அண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார்னு எடுத்தோம்னா ஆப்டிக்கல் INDISPLAY ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பேசிக் சென்சார் என்னெல்லாம் தேவையோ எல்லா சென்சாருமே வந்து இதில் ஸ்கிப் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். ஸோ சென்சார் எதுவுமே வந்து இவங்க ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. அடுத்து முக்கியமான விஷயமே வந்து பேட்டரி கெப்பாசிட்டி தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 6000 mAh பேட்டரி தராங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து 30 வாட்க்கான ஃபாஸ்ட்டாக சப்போர்ட்டும் இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அது வந்து 10 வாட்டில் ஒர்க் ஆகும். ரிவர்ஸ் சார்ஜிங்னா எதுவும் இல்லை, உங்ககிட்ட ஒரு OTG அடாப்டர் இருந்ததுன்னா அந்த கேபிள் வச்சுட்டு நீங்கள் மற்ற ஸ்மார்ட் ஃபோனுக்கு சார்ஜ் போடலாம். இப்போ வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் எல்லாருமே வந்து ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு நான் சைனீஸ் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். பட் ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொஞ்சம் வெயிட்டான சைடில் தான் இருக்குது. பட் நார்மலாக வந்து கேமர்ஸ்க்கு வந்து ஃபோன் வெயிட் இருந்த அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதெல்லாமே உங்ககிட்ட வந்து 50,000 பட்ஜெட் இல்லை. பை தி சேம் டைம் எனக்கு வந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா ROG Phone 2 கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டாக் எப்போ வருதுன்னு பாருங்கள். பை தி சேம் டைம் இந்த ஆஃபர் கூட வரும். நெக்ஸ்ட் மந்த் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் வேறு போட போகிறாங்க. அமேசானில் ப்ரைம் ஆஃபரும் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் டைமில் ROG Phone 2 இல்லை Phone 1 வந்து உங்களுக்கு லெஸ் தென் 20,000 கிடச்சிதுன்னா ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், ஷேரு, சப்ஸ்கிரைப், சப்போர்ட் எல்லாமே பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.